அன்பான மக்களே, பகவத்கீதையில் கூறப்படும் மனித நேயம் பற்றிய நல்வார்த்தைகளை உங்களுக்கு கூறுகிறேன். அதன்படி நடவுங்கள், வாழ்வில் அமைதி பூணுவீர்கள். அத்தியாயம் 6 ஸ்லோகம் 32 எல்லா உயிர்களையும் தன்னைப் போல் கருதி எல்லா பட்சத்திலும் சமமாக பார்ப்பவன் உன்னத யோகி என்று கண்ணன் சொல்கிறான். அத்தியாயம் 12 ஸ்லோகம் 13-14 எல்லா உயிர்களிடமும் பகைமை இல்லாதவன், எல்லாரிடமும் நட்பு கொண்டவன், கருணை உடையவன், அகங்காரம் இல்லாதவன், இவனே எனக்கு பிரியமானவன். அத்தியாயம் 16 ஸ்லோகம் 1-3 எல்லா உயிர்களும் தயை கருணை கொள்வது தெய்வீக இயல்பு என்று கூறப்படுகிறது. அத்தியாயம் 9 ஸ்லோகம் 29 எல்லா உயிர்களும் நான் சமமாகவே இருக்கிறேன், எனக்கு வெறுப்போ பிரியமோ கிடையாது. கடவுளே எல்லா உயிர்களையும் சமமாக நேசிக்கிறான் எனும் போது மனிதன் எப்படி பிறரை வெறுக்கலாம்? அத்தியாயம் 14 ஸ்லோகம் 16 எல்லா உயிரிடமும் கருணை காட்டுவது மனித தூய்மை செய்யும் தவம். அன்பான மக்களே, பகவத்கீதையின் மைய கோட்பாடே எல்லா உயிரிடமும் அன்பு செலுத்து, பகை கொள்ளாதே, கருணை கொண்டு நட என்பதுதான் உண்மையான மனித நேயம் என்று கண்ணன் உபதேசிக்கிறான். ஐயா பெரியவரே, நீங்கள் பகவத்கீதையிலிருந்து மக்களுக்கு போதனை புகட்டுகிறீர்கள். நான் இப்பொழுது வேதாகமத்திலிருந்து மலைமேல் பிரசங்கத்தை வாசிக்கிறேன், சற்று கேளுங்கள் ஐயா. சரி மகனே, நல்லது, வாசியுங்கள். அதை கேட்பதற்கு நான் ஆவலாயிருக்கிறேன். ஐயா, இதோ. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துக்கப்படுகிறவர்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மகனே, இது சாதாரண மனிதனால் கூறப்பட்ட வார்த்தைகள் அல்ல. இவை உள்ளொளி பெற்ற ஒருவரால் கூறப்பட்டவை. ஐயா, தொடர்ந்து கேளுங்களே. சாந்த குணமுள்ளவர்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீதியின் நிமித்தம் பசியும் தாகவும் உள்ளவர்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதியின் நிமித்தம் துன்பப்படுத்தப்படுகிறவர்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது.
மகனே, இந்த வார்த்தைகள் மனிதனால் கூறப்பட்டவை இல்லை, இவை இறைவனால் கூறப்பட்டவை. ஐயா, இவை கிறிஸ்துவினால் கூறப்பட்டவை. ஆகவே நீங்கள் கிறிஸ்துவை கடவுள் என்று ஏற்றுக்கொள்கிறீர்களா? இந்த உபதேசம் யாரால் கூறப்பட்டிருந்தாலும் அவை இறைவனால் கூறப்பட்டவை என்பதை நான் நம்புகிறேன். நன்றி ஐயா, நன்றி. உங்களை நாளை நான் சந்திக்கிறேன். விடை கொடுங்கள். இயேசுவே, என் ஆண்டவரே, அந்த ஆற்றங்கரையில் தவம் செய்யும் முனிவரை, அவர் பகவத்கீதையை மக்களுக்கு உபதேசம் செய்கிறார். அவரின் போதனைகளை கேட்பதற்கு திரளான மக்கள் கூட்டம் கூட்டமாக செல்கிறார்கள். ஆனால் நான் உங்களின் மலைமேல் பிரசங்கத்தை வாசித்து காட்டி அவரை நீங்கள் கடவுள் என்பதை ஏற்றுக்கொள்ள செய்துவிட்டேன். நாளை சென்று அவரை கிறிஸ்தவனாக மாற்றப் போகிறேன். மகனே, அவரை கிறிஸ்தவனாக மாற்றுவதில் உனக்கு என்ன லாபம்? அந்த ஞானி உனக்கு முன்பதாக என்னை அறிந்துள்ளார். நான் மதங்களை உருவாக்குவதற்கு உலகிற்கு வரவில்லை, மனித மீட்புக்காகவே வந்தேன். மீண்டும் கூறுகிறேன், மற்றவர்கள் உங்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாகும். மதங்களின் பெயரால் மக்களிடையே பிரிவினையையும் பகைமையையும், நாடுகளுக்கிடையே நடைபெறும் பாரிய யுத்தங்களில் மக்கள் கொல்லப்படுவதையும் கண்டு நான் கலங்குகிறேன். இதில் மாற்றம் வேண்டும். நீங்கள் தீர்ப்பிடாதபடிக்கு தீர்ப்பிடாதிருங்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினாலேயே நீங்களும் அளக்கப்படுவீர்கள். மதபேதமின்றி ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள். அன்பே கடவுள். மகனே, நான் கூறுவதை மக்களிடம் எடுத்துக் கூறு. இயேசுவே, என் ஆண்டவரே, தங்கள் சித்தம் எதுவோ அதன்படியே நடக்கட்டும். ஆகா ஆகா, இந்த கிறிஸ்துவின் பிறப்பு விழாவில் மனித நேயங்கள் பற்றி பொதுமறை கூறுவதை நன்கு அறிந்து கொண்டோம். ஆம் ஆம், நமது ஒன்றாரியோ முதுதமிழர் மன்றம் நம்மை மனித நேயத்தில் இணைக்கிறது. இன்று மத வேற்றுமையின்றி சகலரும் ஒன்று சேர்ந்து கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிறோம். மிகவும் மகிழ்வாகவும் நிறைவாகவும் இருக்கிறது. இதே போன்று இந்து சமய விழாக்களையும் மத வேற்றுமையின்றி நமது முதுதமிழர் மன்றம் கொண்டாடுகிறது. கிறிஸ்துவின் நற்செய்தி உலகெங்கும் பரவட்டும். மனித நேயத்தில் இணைவோம். அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்கள். வெண்ணிலவா வேதன் அமரும் மோகனமா
அன்பார்ந்த கலை ரசிகர்களே, தமிழ் சினிமாவின் பொற்கால பக்கங்களை புரட்டி பார்ப்போம். காலத்தால் அழியாத பாடல்கள், கண்களில் நீரை வரவழைக்கும் நாடக தருணங்கள், புரட்சிக்கு பாதை அமைத்த வீர உணர்வுகள் என எல்லாவற்றையும் தந்த 4 தமிழ் திரையுலக சிகரங்களை இன்றைய தினம் கௌரவிக்க இருக்கிறோம். சினிமா என்பது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, அது ஒரு சமுதாய பள்ளியாக, நம் உணர்வுகளின் பிரதிபலிப்பாக, பல தலைமுறைகளுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்தது. அந்த பெருமைக்குரிய பொற்காலத்தை நிர்மாணித்த சிற்பிகள் நம் கண் முன்னே இன்றும் மின்னும் நட்சத்திரங்களே. அவர்களில் 4 என்று உங்கள் முன் வரப்போகிறார்கள். நாடக கலையின் நுட்பங்களை திரைக்குள் கொண்டு வந்து நடிப்புக்கான அகாடமியாகவே திகழ்ந்தவர், வசனங்களில் வீரத்தை கொட்டியவர், சோகத்தில் நம்மை உறைய வைத்தவர், காதலில் நம்மை கரைத்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அவரது நடிப்பில் வந்த திரைப்படங்கள் ஒவ்வொன்றும் இன்றும் பல்கலைக்கழக பாடங்கள். அவரது கர்ணனும் கட்டபொம்மனும் ஞானசேகரனும் காலத்தை வென்ற காவியங்கள். அவரது உணர்ச்சி பிளம்பான நடிப்பு திறனுக்கு மரியாதை செலுத்தும் தருணம் இது. அடுத்து, மக்கள் மனங்களில் சிம்மாசனம் அமைத்து ஏழைகளின் வாழ்வியல் கனவுகளை திரையில் பிரதிபலித்தவர், கருணையையும் வீரத்தையும் தனது பார்வையில் பொதித்து மக்களின் தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து காட்டியவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். அவரது பாடல்கள் வெறும் இசை அல்ல, அது அரசியல் விழிப்புணர்வின் தாரக மந்திரம். அவரது சீர்திருத்த கருத்துக்களும் சமூக போராட்டங்களும் திரையில் மட்டுமல்ல, நிஜத்திலும் ஒரு புரட்சியை உண்டாக்கின. அந்த புரட்சி தலைவர் இன்றும் மக்கள் மனதில் வாழ்கிறார். இந்த 2 சகாப்தங்களின் மகத்தான வெற்றிக்கு பின்னால் திரைக்கு அழகு சேர்த்த நாயகிகள் இருவர். கன்னடத்து பைங்கிளி சரோஜா தேவி தன் எழில் நிறைந்த புன்னகையாலும் இயல்பான நடிப்பாலும் காதல் காட்சிகளுக்கு கவித்துவமான அழகு சேர்த்தவர். சிவாஜி, எம்ஜிஆர் இருவருடனும் இணைந்து தமிழ் சினிமாவின் வசூல் சக்கரத்தை வெற்றிகரமாக சுழலச் செய்த பெருமை இவருக்குண்டு. இவரது திரை பங்களிப்பு தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த மிக பெரிய பரிசு. மற்றவர் துணிச்சலின் அடையாளம். நடனக்கலையில் நிகரற்ற திறமையுடன் தனது செம்மொழி தமிழ் உச்சரிப்பாலும் ஆளுமை மிக்க பாத்திரங்களாலும் ரசிகர்களை கவர்ந்தவர். பின்னர் தமிழகத்தின் இரும்பு பெண்மணியாக உயர்ந்தவர் புரட்சி தலைவி ஜெயலலிதா. துணிச்சல், வீரம், காதல் என அவர் ஏற்ற பாத்திரங்கள் அனைத்தும் ஒருவித கம்பீரத்தை வெளிப்படுத்தின. எம்ஜிஆருடன் அவர் இணைந்து நடித்த படங்கள் தமிழ் சினிமாவின் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டவை. இவர்களின் பங்களிப்புகள் வெறும் திரைப்படங்களோடு முடிந்துவிடவில்லை. தமிழர்களின் கலை உணர்வுகளையும் ரசனையையும் வாழ்வியல் தரத்தையும் தலை நிமிரச் செய்தவை. இந்த 4 சிகரங்களின் சிறந்த ஆளுமைகளின் ஒருங்கிணைத்த பங்களிப்பே தமிழ் சினிமாவை திரும்பி பார்க்க வைத்தது என்று சொல்லலாம். இவர்கள் 4 ஒன்டாரியோ முதுதமிழர் மன்றம் சிரம் தாழ்த்தி தனது அஞ்சலிகளை தெரிவிப்பதோடு காலத்தால் அழியாத காற்றினிலே கலந்துவிட்ட தமிழ் திரைப்பாடல்களையும் எமக்கென்று நிறைவூட்ட உள்ளது. வாருங்கள், தமிழ் திரையுலகின் ஆளுமைகளை சந்திப்போம். அவர்களுடைய ஒவ்வொரு பாடலும் அவர்கள் நமக்களித்த கலை பொக்கிஷங்கள். இதோ உங்கள் பார்வைக்கு தமிழ் சினிமாவின் பொற்கால இசை அற்புதம். கண்ணிலே தோன்றினான்
இதுவரை ஏமாற்றினார் கண்ணெதிரே தோன்றினார் பன்னி போன்ற பார்வையும் நெற்றி பரப்பிலே முத்தான தேவையும் பன்னி போன்ற பார்வையும் நெற்றி பரப்பிலே முத்தான தேவையும் பின்னி வரும் நாளம் என்னும் போர்வையும் பின்னி வரும் நாளம் என்னும் போர்வையும் சுற்றி பின்னைட்டு கூந்தல் என்னும் தோகையும் கொண்டு இன்று கண்ணெதிரே தோன்றினாள் கரிமுகத்தை காட்டினாள் நேர்வழியில் மாற்றினாள் நேற்று வரை ஏமாற்றினாள் கண்ணெதிரே தோன்றினாள் என்னை தெரியுமா என்னை தெரியுமா நான் சிரிப்பு பழகி என்னை தெரியுமா உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா ரசிகன் ரசிகன் நல்ல ரசிகன் நல்ல ரசிகன் உங்கள் ரசிகன் உங்கள் ரசிகன்
கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் எனக்கு தெரியுமா உலகம் அறிகிறாத பிறவியம்மா பார்வையிலே குமரியம்மா பழக்கத்திலே குழந்தையம்மா ஆயிரத்திலே ஒருத்தியம்மா ஆயிரத்தில் ஒருத்தியம்மா உலகம் அறிகிறாத பிறவியம்மா பார்வையிலே குமரியம்மா பழக்கத்திலே குழந்தையம்மா ஆயிரத்திலே ஒருத்தியம்மா பாலிலும் வெண்மை பனியிலும் வெண்மை பாலிலும் வெண்மை பனியிலும் வெண்மை
அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். நான் ஆணையிட்டால் அதன் நடந்திட்டால் வேதனை படமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவர் தேவன் என்றாலும் விடமாட்டேன். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவர் தேவன் என்றாலும் விடமாட்டேன். உடல் உழைக்கச் சொல்வேன், அதில் பிழைக்கச் சொல்வேன், அவர் உரிமை பொருள்களை தொடமாட்டேன். நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் இது ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிருள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊராக்கால் பிடிப்பார். ஒரு மானமில்லை, அதிகீனமில்லை, அவர் எப்போதும் கால் பிடிப்பார். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தில் ஆட்டத்தை ஒழிப்பேன். பொது நீதியிலே புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் Thank you.